என்னத்தே சும்மா சும்மா கூப்பிட்டு கிடக்குறிய? சோறு தானே பங்கிட்டு கிடக்க, சமைக்கண்டாமா? இவ்வளவு நேரம் அங்க போய் இருந்திருக்கு, இப்பதானே வந்து அதுக்குள்ள மருமவளான்னு கூப்பிட்டுட்டே கிடக்குறிய. ஒருச்சுமே அப்படி இருக்குமோ? நான் உங்க மகனை கட்டிட்டு வரும்போது ஒரு மலை கூட இருந்தேன், நீங்க தனாம இப்படி கூப்பிட்டு ஒரு மலை குறைஞ்சுதான் இருக்கே தேய். சரி தே, இப்ப எதுக்கு கூப்பிட்டிய? அவ சமையல் கட்டுல இருக்கா தேய். ஏத்தே நானும் சமைச்சிட்டு தான் இருந்தேன், அவளும் சமைச்சிட்டு தான் இருக்கா தேய். ஏத்தே நீங்க எது பேச வேண்டிய இருந்தாலும் கிச்சன்ல வந்து பேச வேண்டியதானே? நீங்க கூப்பிட்டு பாதியில விட்டுட்டு ஓடி வர முடியுமா? அப்ப சரி, தனாம இப்படி சொல்ல வேண்டியதானே, இங்கே குழம்பு சோறலாம் ஆயிரும்ல. இதுக்கு ஒருக்கா எங்களை போட்டு சுவாதிக்கல எதுக்கு? சரி அப்ப நாளைக்கு விஷத்தை வைக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்லத்தே நீங்க தானே ரசம் வச்சா விஷமா இருக்குன்னு சொன்னீங்க, அதான் சரி விஷத்தை வச்சாலாவது ரசமா இருக்கான்னு பாக்கலாமே தான். நானா சொன்னேன் ரசம் விஷமா இருக்கு, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கியா. எனக்கு நான் வைக்க குழம்பு எல்லாமே ருசியா தான் இருக்கு. சரி தேப்ப எது கூட்டிய? ஏன் நெட்டமாடே இங்க வந்து நின்னுட்டு இருக்க, காய் எப்ப வெட்டுவ? சமைக்கணுமா வேண்டாமா? இங்க வந்து நிக்க இருக்கு, வா வந்து காய்கறி எல்லாம் வெட்டி. ஏன் நீ நான் கூட்டா ஆமாண்டியா? நீ யார் வகை கூட்டு வச்சு 9 வகை குழம்பு வச்சிருவ. உனக்கு அங்க ஒரு ஆள் வந்து வெட்டி தரணும். ஒரு கத்திரிக்காய் முருங்காய் வெட்டி போட்டு உன்னால காய் வைக்க முடியாது. ஏத்தே ஒரு கத்திரிக்காய் முருங்காய் வெட்டி போட்டா குழம்பு வச்சிரலாமா? வேற வெங்காயம் தக்காளி தேங்காய் யார் வெட்டுவா? என்ன ஜொத்த நேரத்துல நீங்க தானே பசிக்குதும்பியா? சாமையெல்லாம் பேர வாங்கணுமா? சொல்ல வந்தது சொல்லிட்டு பாரு. இப்போ என்னத்தை சொல்லணும் சொல்லுங்க. என்னவா அடிப்பார போல வந்து நிக்கிறீங்களே எதுக்கு டீ? வேலை முடிச்சவனே கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே தேய். ஏன் இப்ப சொன்ன உலக அழிஞ்சிருமா? என்ன விஷயத்தை சொல்லுங்க, வேலை கிடக்கு. சீல்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதான் தெரியுமா தேய். நீங்க ரெண்டு பேரும் அவளை கூப்பிட்டு வச்சு சமையல் சொல்லி கொடுங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் கத்து கொடுங்க. சும்மா என்ன அவளை சும்மாயே சுத்த விடாதீங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வீட்டு வேலை எப்படி செய்யணும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புங்க சொல்லிவிட்டேன். நாங்க சொல்லி கொடுத்தா செஞ்சிருவாளோ? செய்ய மாட்டேன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானும் சத்தம் போடுறேன். ஏத்தே அப்படின்னா நீங்களே அவளை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுங்க தேய். நான் யார்கிட்டவே அவளுக்கு சொல்லியிருக்கேன். அதனால நீங்களும் என்ன பண்றீங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்ல என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு ஒண்ணா அவளை செய்ய விட்டு பார்க்கணும். இங்க இருந்து போகும்போது அவளுக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு போகவே கூடாது. ஒரு வீட்ல போய் வாழ போற பிள்ளை அது தெரியாது இது தெரியாதுன்னு சொன்னானா நம்மளுக்கு தான் அசிங்கம். ஒரு அம்மகாரி இருந்து ரெண்டு மைனிகாரி இருந்து ஒண்ணுமே சொல்லி கொடுத்து அனுப்பலையேன்னு பேசிட கூடாது. அதனால எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லி கொடுத்து அனுப்புறீங்க. ஏத்தே உங்க மகளுக்கு சொல்லி கொடுக்க என்னால முடியாது தேய். என்னாலே விட்டு சொல்ல முடியாது தேய். ஏன் எதுக்கு? உங்க தங்கச்சிகளா இருந்தா நீங்களே சொல்லி கொடுத்து அனுப்புவீங்களா? அந்த மாதிரி தானே இவளையும் நினைக்கணும். எதுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கறியா? ஏத்தே அவளுக்கு என்னதான் சொன்னாலும் காதுல ஏறாது தேய், புரிஞ்சுக்கிடவே மாட்டா, மரமண்ட மாதிரியே இருப்பா. சொல்றது ஒழுங்கா சொல்லி கொடுத்தா அவ எதுக்கு மரமண்ட மாதிரி இருக்க போறா? நீ ஒழுங்கா சொல்லி கொடு. இப்போ அவ கல்யாணம் நடக்க போதே அவளுக்கே பொறுப்பு வந்திருக்கும். அதனால இப்ப சொல்லி கொடுத்தா அவளே புரிஞ்சிடுவா. அவளுக்கு புரிய வச்சு குழம்பு வச்ச மாதிரி தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களா தான் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டேன். இங்க இருந்து போகும்போது அவ தெரியலன்னு போக கூடாது, எல்லாம் தெரிஞ்சுதான் போகணும். ஏ டோப்பமண்டா என்ன கிளவி இப்படி சொல்லிட்டு போகுது? அவளை கூட்டிட்டு வா, அடுப்பங்கரையில் நம்ம சமைக்கும் போது அவ பார்த்துட்டே இருக்கட்டும். அப்படியே கத்துக்கிட்டா இல்லைன்னா போட்டோம். ஏ டோப்பமண்டா அவ கெட்டிக்க போற வீட்டுல வேலைக்கார இருக்கான்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்க சமைக்கிறோம், நீ உட்காந்து பாருன்னா அவ என்ன சொல்லுவா? சமையல்காரங்க அந்த வீட்டுல இல்ல போல, ஏமாத்திருக்கவனு கண்டுபிடிச்சிடமாட்டா. வேற என்ன செய்வா? அத்தைதான் சொல்லிட்டு போறவல்ல. சும்மையாவது அவளை கூட்டிட்டு வந்து அடுப்பங்கரையில உட்கார வை. எதுக்குன்னு கேட்டா நீ கல்யாணம் முடிஞ்சு போறால உங்ககிட்ட பேசக்காரன் கூட்டிட்டு வந்தோன்னு சொல்லலாம்.
சரி டோப்பமெண்டா கூட்டிட்டு வரேன். தம்பி சுப்பிரமணி. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னப்பா வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா பாத்தியா? பார்த்தேண்ணா, ஒழுங்காதான் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த காசிநாதன் வந்தானா? அவர் இன்னும் வரலையண்ணா. 20,000 ரூபா தர வேண்டி இருக்கு. வாங்கிட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துறியேன்னு சொன்னா இன்னும் வரலையா? இல்லண்ணா, அவர் இன்னும் வரல. சரி சரி, நான் பிறவு போன் போட்டு என்னன்னு கேக்கை. அதுக்கு முன்னால அவன் வந்து தந்தானா வாங்கி வச்சிரு. சரிங்கண்ணா. பிறவு நாளைக்கோ நான் எப்போ வருவேன்னு தெரியல. வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாரையும் கூட்டிட்டு நான் தான் போக வேண்டி இருக்கு. அதனால நீயே பாத்துக்க சரியா? எங்கண்ணா? அது வந்துப்பா எங்க சித்தப்பா மகா இருக்கால சில்பா, அந்த பிள்ளைய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாவ. அதனாலதான் இவ்வளவு நேரம் வர முடியல. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டு பார்க்க நாங்க போறோம். அப்படியா? என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லைண்ணா. ஒண்ணுதான்ப்பா பாத்திருக்காவ, அதுக்குள்ள எப்படி சொல்லுவாவ? கல்யாணத்துக்கு கூப்பிடுவாவ சித்தி சித்தப்பா. இல்லண்ணா, அம்மா கூட சொல்லவே இல்லை, அதான் சொன்னேன். அது திடீர்னு வந்தாவளா, அம்மாவும் மறந்துருப்பாவளா இருக்கும். நாங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போறோம். நீ கொஞ்சம் இங்க இருந்து வேலையை பாத்துக்கப்பா. அண்ணா, நான் வர வேண்டாமா? வேண்டாம்ப்பா, நீங்க இருந்து வேலையை பாரு. நீ அங்க வந்துட்டா இங்க வேலையில ஒழுங்கா நடக்காது. நாங்க போயிட்டு வர்றோம். நீ நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு வந்தா போதும். சித்தி சித்தப்பா சொல்லுவாவே. சரிங்கண்ணா. சரிப்பா, வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வரியா? உங்க அம்மா மதியம் 1 மணிக்கெல்லாம் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாவ. இல்லண்ணா, பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. இல்லப்பா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதான் நீ போய் சாப்பிடுறியான்னு கேட்டேன். உனக்கு எப்போ பசிக்குதோ நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நான் வரலையேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு போனை மட்டும் போட்டு சொல்லிடு. ஏன்னா நாளைக்கு வெளியே போறோம் பாத்தியா, எவ்வளவு நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னா அப்புறம் உன்னை சாப்பாட்டுக்கு அனுப்ப முடியாது. உங்க அம்மா குவாச்சுக்கிடுவாவ. சரிங்கண்ணா, நான் பசி வந்தா போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. பிறவே கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். நான் 1 வாரமா எடுத்து பார்க்கல. நீ சரியா எழுதி வச்சாதான் எனக்கு புரியும். அதெல்லாம் கரெக்டா இருக்குண்ணா. சரிப்பா. ஹலோ காசிநாதன், வரேன் தாரேன்னு சொன்னீங்க, வரவும் இல்லையா தரவும் இல்லையா? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிய? நான் இல்லைன்னா என்ன, பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஆபீஸ்ல எப்பவுமே ஆள் இருந்துட்டு தானே இருக்கு. இல்லைன்னா என் தம்பி இருப்பான். யார்கிட்டயாவது கொடுக்க வேண்டியதானே? எனக்கு நீங்க தர வேண்டிய ரூபாயை தந்தா தானே நான் வாங்கி போடுறதெல்லாம் சரியா போட முடியும். உரம் வாங்கின கடைக்கு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இப்படி தொழில் பண்ணா எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அடுத்த ட்ரிப்பு? சீக்கிரண்ணே. சரி சரி, வைக்கிறேன். ஷில்பாக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அம்மா ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்பா கூட சொல்லவே இல்லை. ஏதாவது அந்த வீட்டுல சின்ன விஷயம் நடந்தா கூட என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எல்லாரும் என்னையும் மறந்துட்டாங்களோ? நாளைக்கு நானும் வாரேன்னு சொல்றேன். ஆனா அண்ணா வேண்டான்னு சொல்றாரு. யாருமே இனி அவங்க வீட்டு பையனா நினைக்கவே இல்லை. நான் மட்டும்தான் அவங்க எல்லாரும் என்னோட சொந்தமா நினைக்கிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க என்னடாண்ணா, துர்காவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்குமா என்னன்னே தெரியல. அப்பா கோவத்துல இருக்காரு. துர்காவோட அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. இவங்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன்? துர்காவை நானும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம்? துர்காவுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கும் அவளை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். ஆனா எங்க கல்யாணம் அது கேள்விக்குறியெல்லாம் இருக்கு. இப்ப என்ன பண்றது? மைனி, நாளைக்கு நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறீங்களோ? தெரியல செல்லம்மா, எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. எங்க அக்கா தான் போவா. ஏன் மைனி, நீங்களும் வாங்கலாம். இல்ல செல்லம்மா, அங்க வந்தா ஏதாவது நான் சொல்லுவேன். அத்தை எல்லாரும் முன்னாடியும் வாய அடைப்பாவ. எப்படியோ சரோஜினி புருஷெல்லாம் போவாவ. அங்க எதுக்கு நம்ம போயிட்டு அவையில போட்ட விடு. மைனி, நீங்க எதுக்கு எல்லாத்துல இருந்து ஒதுங்குறிய? இது நம்ம குடும்பம் மைனி. அவன் நேத்து வந்தவா. அவ வந்தா வராட்டி வீட்டுல கிடக்கா. நம்ம எல்லாரும் போவோம் மைனி. மாப்பிள்ளை வீட்டை போய் பார்த்துட்டு வருவோம். சரி செல்லம்மா, நாளைக்கு பாப்போம். சரி மைனி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பி நாளைக்கு எத்தனை மணிக்கு போறப்பியாவே நீங்க ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க, நான் வாரேன். செல்லம்மா, இங்கே இரா. எதுக்கு இப்ப நீ அவசரமா வீட்டுக்கு போற? மைனி, அவரு வீட்டுலதான் இருக்காரு. என் பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரோம். எல்லாரும் இங்கே வர சொல்லு செல்லம்மா. 2 நாள் இருந்துட்டு போயா? ஏன் ஷில்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே இரா? இல்ல மைனி, நான் அங்கேயே இருக்கேன். இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும். பிறகு அம்மா சத்தம் போடுவா. அப்புறம் நான் வரதுக்கு வராமலே இருக்கலாம்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாவ. செல்லம்மா, யார் அப்படி நினைக்க போறா? யாரும் அப்படி நினைக்க மாட்டாவ மைனி. இருந்தாலும் பிரச்சனை அடிக்கடி வருதுல்ல. ஆமா செல்லம்மா, அதுக்குதான் நானே ஒதுங்கி இருக்கலாம்னு பாக்கேன். ஆமா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தமாவது அவிய வீட்டுல வச்சு செய்வாங்கள.
ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். அத்தை வந்து உடனே என்னையதான் ஏசுவாவ. உனக்கு வாய் காணாது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாவ. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு சொல்லு? எதுவா இருந்தாலும் அவிய வீட்லயே வச்சு செய்ய வேண்டியதானே? ஆமா மேனி, எங்க அம்மைக்கு சொன்னாலும் புரியவே மாட்டேங்கி. எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அவியலையும் சேர்த்து இழுத்துறியா? நான் தர சொல்லிய மேனி. சரி செல்லம்மா, பூ வைக்கிற ஃபங்க்ஷனே வேண்டாம் செல்லம்மா, நிச்சயமே வச்சிடலாம். ஆமா மேனி, நிச்சயம் மண்டபத்திலே வச்சிருவா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆமா செல்லம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம போவோம். எப்படி அங்க வச்சு பூ வைக்கலாமா இல்ல நிச்சயம் பண்ணலாமான்னு பேசுவாங்கல்ல, நம்ம சொல்லுவோம். சரியா? சரி